ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தையொட்டி நாளை மறுநாள் செங்கோட்டையில் மூவர்ண கொடியேற்றி வைக்கிறார் பிரதமர் மோடி. நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். நாடு முழுவதும் களை கட்டும் 75வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம். முக்கிய கட்டிடங்கள் மூவர்ண கொடி நிறங்களில் அலங்கரிப்பு. எழுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தையொட்டி உற்சாகமாக நடைபெற்று வரும் புதுமையான நிகழ்ச்சிகள். இருசக்கர வாகனங்களில் தேசிய கொடியுடன் வலம் வந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர். தொடர் விடுமுறையையொட்டி சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். இலங்கையில் நீடிக்கும் பொருளாதார நெருக்கடியால் அல்லல் படும் மக்கள். ராமேஸ்வரத்திற்கு மேலும் 4 பேர் வருகை. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் துப்பாக்கியால் சுட்டு சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் தற்கொலை. போலீசார் விசாரணை. ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் முதன்முறையாக 2 மூடிகளுடன் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழி. தொல்லியல் துறையினர் தொடர்ந்து ஆய்வு. இனி விரிவான செய்திகள். சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியேற்றி சிறப்புரை ஆற்ற உள்ள நிலையில் அப்பகுதியை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் 75வது ஆண்டு சுதந்திர தினத்தையொட்டி நாளை மறுதினம் டெல்லி செங்கோட்டையில் மூவர்ண கொடியேற்றி பிரதமர் திரு மோடி சிறப்புரையாற்றுகிறார். இதனையடுத்து செங்கோட்டையை சுற்றிலும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை டெல்லி காவல்துறை மேற்கொண்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக செங்கோட்டையில் இருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு பட்டம், ட்ரோன், ராட்சத பலூன் உள்ளிட்டவை பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வான்வழி தாக்குதல்களை தடுக்கும் விதமாக உயரமான இடங்களில் ராணுவ வீரர்கள் நிறுத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பட்டம், பலூன் உள்ளிட்டவை பறப்பதை கண்காணிக்க பட்டம் விடுபவர்களையே கண்காணிப்பு பணியில் காவல்துறையினர் பிரத்யேகமாக பணியமர்த்தியுள்ளனர். நாட்டின் 75வது ஆண்டு சுதந்திர தினத்தையொட்டி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் சென்னை தியாகராய நகர் இல்லத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டுள்ளது. 75வது சுதந்திர தினத்தையொட்டி நாடே விழா கோலம் பூண்டுள்ளது. இந்த நிலையில் சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக புரட்சித்தாய் சின்னம்மாவின் தியாகராய நகர் இல்லத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டுள்ளது. 75வது சுதந்திர தினத்தையொட்டி ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்களது மீன்பிடி விசைப்படகுகளில் தேசிய கொடியை ஏற்றிக் கொண்டாடினர். நாட்டின் 75வது தினத்தையொட்டி இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை வீடுகளில் தேசிய கொடிகளை ஏற்ற வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியிருந்தது. இதனையடுத்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள சுமார் 800க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் ராமேஸ்வரம் மீனவர்கள் தாங்களாக முன்வந்து தேசிய கொடியை ஏற்றினர். மீன்பிடி விசைப்படகுகளில் தேசிய கொடி ஏற்றியுள்ளது மீனவ மக்களின் தேசப்பற்றை வெளிப்படுத்தியுள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தையொட்டி சென்னை ராஜாஜி சாலையில் 3வது முறையாக அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. நாடு முழுவதும் வரும் 15ஆம் தேதி 75வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ளது. சென்னை கோட்டை கொத்தளத்தில் தமிழக முதலமைச்சர் 2வது முறையாக கொடியேற்ற உள்ளார். இந்த விழாவுக்கான முன்னோட்டமாக அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்வு கடந்த 6ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதிகளில் நடந்தது. இந்த நிலையில் இன்று இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்வில் தமிழக காவல்படை, பெண்கள் துறை சிறப்பு பிரிவு, கமாண்டோ படை, குதிரைப்படை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட 7 படைகள் பங்கேற்றன. இதனிடையே சுதந்திர தின விழாவில் தகைசால் தமிழர் விருது, அப்துல் கலாம் விருது, கல்பனா சாவ்லா விருது,
முதலமைச்சர் நல் ஆளுமை விருதுகள், மாற்றுத்திறனாளிகள் சேவைகளுக்கான விருது, சிறந்த சமூக பணியாளருக்கான விருது, சிறந்த கூட்டுறவு பணிக்கான விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தொடர் விடுமுறையால் சொந்த ஊருக்கு மக்கள் படையெடுப்பதால் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி திங்கட்கிழமை பள்ளி, கல்லூரி மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சனி, ஞாயிறு மற்றும் தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை என்பதால் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல மக்கள் திரண்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மெட்ரோ பாலம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு 500க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் ஆமினி பேருந்துகள் அணிவகுத்தன. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகினர். சென்னை புறநகர் பகுதியான வண்டலூர், கூடுவாஞ்சேரி, சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை விரிவாக்க பணியும் நடந்து வருகிறது. இதனால் அந்த பகுதிகளிலும் பரனூர் சுங்கச்சாவடி பகுதியிலும் போக்குவரத்து ஸ்தம்பித்ததால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மெதுவாக சென்றன. இதனிடையே மதுராந்தகம் அருகே மாவட்ட எல்லையான ஓங்கூர் பாலம் கடந்த பழுதடைந்த காரணத்தால் அனைத்து வாகனங்களும் ஒரே பாலத்தில் அனுமதிக்கப்படுவதால் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் ஆமினி பேருந்துகளில் டிக்கெட் கட்டணம் திடீரென உயர்த்தப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதியான திங்கட்கிழமை பள்ளி, கல்லூரி, தனியார் நிறுவனங்களுக்கு அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சனி, ஞாயிறு என தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை நாட்களாக வருகின்றன. இதனையடுத்து சென்னையில் இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும், குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் பொதுமக்கள் பயணித்து வருகின்றனர். இந்த சூழலை பயன்படுத்தி தனியார் ஆமினி பேருந்துகளில் வழக்கத்திற்கு மாறாக 2 முதல் 3 மடங்கு டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக சென்னையில் இருந்து திருநெல்வேலி செல்ல 1000 முதல் 1500 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது 1400 முதல் 3900 ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் தோறும் தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வு இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்திய திருநாட்டின் 75வது சுதந்திர தினத்தை சிறப்பிக்கும் வகையில் அனைத்து வீடுகள் மற்றும் அலுவலகங்களிலும் தேசிய கொடி ஏற்றுமாறு பிரதமர் திரு மோடி அழைப்பு விடுத்தார். பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் மனைவியுடன் சேர்ந்து தேசிய கொடியை ஏற்றினார். நடிகர் மோகன்லால் கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள தனது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். ஆதிச்சநல்லூரில் நடைபெற்று வரும் அகழாய்வில் முதன்முறையாக 2 மூடிகளுடன் கூடிய முதுமக்கள் தாழி கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் தமிழர் நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுகிறது. இங்கு மத்திய தொல்லியல் துறை சார்பில் அகழாய்வு பணிகள் கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கியது. இந்த அகழாய்வு பணியின் போது இதுவரை 70க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள், மனித எலும்புக்கூடுகள் போன்றவை கண்டறியப்பட்டன. கடந்த வாரம் முதல் முறையாக தங்கத்தால் செய்யப்பட்ட காதணி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் தாமிரபரணி ஆற்று கரையோரம் பாண்டியராஜா கோவில் அருகே அகழாய்வின் போது முதன்முறையாக 2 மூடிகளுடன் கூடிய முதுமக்கள் தாழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவரை ஒரு மூடியுடன் கூடிய முதுமக்கள் தாழி கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் 2 மூடிகளுடன் கூடிய முதுமக்கள் தாழி கிடைத்தது ஆராய்ச்சியாளர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. சென்னை விமான நிலையத்தில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நேரத்தில் ஒரு பயணியிடம் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எத்தியோப்பியா நாட்டிலிருந்து பெரும் அளவு போதைப் பொருள் சென்னை விமானத்தில் கடத்தி வரப்படுவதாக விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து எத்தியோப்பியா நாட்டின்
அட்டிஸ் அபாபா நகரில் இருந்து சென்னை வந்த எத்தியோப்பியாவின் ஏர்லைன்ஸ் பயணிகள் அனைவரிடமும் சோதனை நடத்தினர். ஆனால் அவர்களிடம் எந்தவிதமான போதைப் பொருட்களும் கைப்பற்றப்படவில்லை. இந்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் இந்தியரான இக்பால் பாஷா என்ற பயணியிடம் சோதனை நடத்திய அதிகாரிகள் அவர் அணிந்திருந்த காலணிகள் மற்றும் உள்ளாடைகள், டிராவல் பேக் என பல்வேறு இடங்களில் மொத்தம் 9 கிலோ 590 கிராம் எடையுடைய கொகைன் மற்றும் ஹெராயின் போதைப் பொருள் இருந்ததை கண்டறிந்தனர். அவற்றின் சர்வதேச மதிப்பு 100 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. மேலும் அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் துப்பாக்கியால் சுட்டு சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். குற்றாலத்திற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வந்துள்ளார். அவருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக ஆவடி சிறப்பு காவல் படையின் சிறப்பு உதவி ஆய்வாளர் பார்த்திபன் உடன் வந்தார். ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் பழைய குற்றாலம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு அருகில் உள்ள அறை ஒன்றில் தங்கியிருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் பார்த்திபன் தனது துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து குற்றாலம் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குற்றாலம் போலீசார் பார்த்திபன் எதற்காக துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்பது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலத்தில் பாம்பிடமிருந்து மகனை தாய் காப்பாற்றிய நிகழ்வின் சிசிடிவி காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. வீட்டிலிருந்து வெளியே வந்த சிறுவன் வாசலில் இருந்த படிக்கட்டில் இறங்கிய போது பாம்பு சீறி எழுந்தது. அதை அறியாத சிறுவனோ சாதாரணமாக படியிலிருந்து இறங்கி மீண்டும் படியை நோக்கி சென்றான். அப்போது மேலும் ஆக்ரோஷத்துடன் பாம்பு சீறியது. சிறுவனின் பின்னால் வந்து கொண்டிருந்த தாய் சாதுரியமாக செயல்பட்டு நொடிப்பொழுதில் தன் மகனை காப்பாற்றினார். சென்னை விமான நிலையத்திற்கு வந்த விமானம் ஒன்றில் ராஜநாகங்கள், குரங்குகள், மலைப்பாம்புகள் இருந்ததால் விமான நிலைய ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் இருந்து தாய் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் வந்த பயணிகளை வழக்கம் போல் விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது ராமநாதபுரத்தைச் சேர்ந்த முகமது ஷகீல் என்பவரிடம் சோதனை செய்த போது அவர் வைத்திருந்த பெரிய கூடைக்குள் தனித்தனி சிறிய பாக்கெட்டுகள் இருந்தன. அதனை சோதனை செய்த அதிகாரிகள் மத்திய ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, செசல்ஸ் தீவு போன்றவைகளில் வசிக்கும் பாம்புகள், குரங்கு, ஆமை போன்றவைகளை அனுமதியின்றி எடுத்து வரப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த நபரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் வெள்ளைப்பூண்டு சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதால் கோடிக்கணக்கில் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதியில் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலைத்தோட்ட காய்கறிகளான கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, வெள்ளைப்பூண்டு ஆகிய பயிர்கள் பயிரிடப்படுகிறது. குன்னூர் பகுதியில் தற்போது நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பூண்டு பயிரிடப்பட்டுள்ளது. தற்போது வெள்ளைப்பூண்டு கிலோ ஒன்று 150 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. தற்போது நீலகிரி மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக வெள்ளைப்பூண்டு சாகுபடியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அறுவடை செய்யப்பட்ட வெள்ளைப்பூண்டுகள் விற்பனைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. அத்துடன் தொடர் மழையில் விவசாய நிலங்களில் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து பயிரிட்டுள்ள வெள்ளைப்பூண்டு அறுவடையில் பாதிப்பு ஏற்பட்டதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. நீலகிரியில் பூண்டு விவசாயிகளுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்ட நிலையில் தமிழக அரசு நீலகிரி மாவட்ட விவசாயிகளுக்கு உரிய நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயி என்னன்னாக்கா இப்போ வெள்ளைப்பூண்டு விவசாயம் பயிரிட்டுருக்கோம். இந்த ரெண்டு மாதம் காலமாக அதிகபட்ச மழை பெஞ்சதுனால இந்த பூண்டு விளைச்சல் சரி வரல. வந்த இது விளைச்சலும் சரியாக நாங்கள் அதை எடுத்து போய் மார்க்கெட்டுக்கு விற்க முடியல, எல்லாம் அழுகி போயிருக்கு. மீதி எடுத்து அறுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூண்டும் காட்டிலேயே விட்டு அது எல்லாமே அழுகி போகிற நிலைமையில் இருக்குது. இதனால் நாங்கள் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சு நீலகிரி விவசாயி அத்தனை பேரும் பூண்டு போட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இதுக்கு அரசாங்கத்தை எதனாச்சும் நிதி உதவி தந்து எங்களுக்கு பயன்படுத்தும் கேட்டுக்கிறோம். இல்லைன்னா ஆடி மாதத்தையொட்டி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆடி கருட சேவை உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது.
காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டிற்கு 3 முறை கருட சேவை உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் ஆடி மாதத்தையொட்டி நேற்று ஆடி கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. இதனையடுத்து தங்க கருட வாகனத்தில் வண்ண பட்டாடை உடுத்தி வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். பின்னர் தீபாராதனைகள் காட்டப்பட்டு தங்க கருட வாகனத்தில் புறப்பட்ட வரதராஜ பெருமாள் 4 மாட வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வழி எங்கிலும் திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தொடரும் பொருளாதார நெருக்கடியால் மேலும் இலங்கை தமிழர்கள் 4 பேர் அகதிகளாக இன்று காலை ராமேஸ்வரம் வந்தடைந்தனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடியால் அங்குள்ள மக்கள் உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய தேவைகளுக்காக பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இலங்கையில் இருந்து 129 இலங்கை தமிழர்கள் தனுஷ்கோடிக்கு அகதிகளாக வந்துள்ளனர். இந்த நிலையில் இலங்கை திரிகோணமலை மாவட்டம் 2ஆம் வட்டம் பகுதியைச் சேர்ந்த ஜெயமாலினி, அவரது 2 மகன்கள் மற்றும் ஒரு மகளுடன் இலங்கை மன்னாரில் இருந்து படகு மூலம் புறப்பட்டு இன்று அதிகாலை ராமேஸ்வரம் வந்திறங்கினர். ராமேஸ்வரம் வந்த இலங்கை தமிழர்கள் தாங்களாக ஆட்டோவில் ஏறி மண்டபம் மரைன் காவல் நிலையத்திற்கு சென்றனர். மண்டபம் மரைன் போலீசார் நடத்திய விசாரணையில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார வீழ்ச்சியால் வாழ வழியின்றி உயிரை காப்பாற்றிக் கொள்ள தமிழகத்திற்கு அகதிகளாக வந்ததாக தெரிவித்தனர். தாங்கள் நால்வரும் 2006ஆம் ஆண்டு முதல் 2019 வரை மண்டபம் முகாமில் தங்கியிருந்து மீண்டும் இலங்கை சென்றதாக தெரிவித்தனர். மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகளின் விசாரணைக்கு பிறகு 4 பேரும் மண்டபம் அகதிகள் முகாமில் ஒப்படைக்கப்பட உள்ளனர். மேலும் தமிழகத்திற்கு வந்த இலங்கையில் இருந்து வந்த அகதிகளின் எண்ணிக்கை 133ஆக உயர்ந்துள்ளது. மத்திய அரசு பட்ஜெட்டுக்கான நிதியை மாநில வருவாய்க்கு தகுந்தாற்போல் வழங்கியுள்ளதாகவும் வழங்கப்பட்டுள்ள நிதியை உடனடியாக செலவு செய்யுமாறு தெரிவித்தது என்றும் புதுச்சேரி அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். முன்னதாக வில்லியனூர் மணவெளியில் உள்ள தனது இல்லத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீசார் மரியாதையுடன் வீர வணக்கம் செலுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. நம்முடைய மாநிலத்தினுடைய நிதி வருவாய்க்கு ஏற்ப அதனுடைய பட்ஜெட் ஒப்புதலான கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சற்று 2-3 நாட்களுக்கு முன்பு டெல்லி சென்று பாரத பிரதமர் அவர்களையும் மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். 6 ஸ்டேஜில் கூடுதலான பணம் கொடுப்பதாக அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கொடுத்திருக்கின்ற அந்த பணத்தை நீங்கள் உடனடியாக செலவு செய்யுங்கள், மக்கள் நலத்திட்டங்களுக்கு, மக்கள் பணிகளுக்கு அதை வெகு சீக்கிரமாக பயன்படுத்துங்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே நிதிநிலை அறிக்கையானது கூடிய விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இறுதி செய்து அவர் நம்முடைய நிதிநிலை அறிக்கையை நம்முடைய சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வார்கள். அதன் பிறகு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்கள் எந்தவித தொய்வும் இல்லாமல், எந்தவித தடையும் இல்லாமல் நலத்திட்டங்களை தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி கொடுப்பார்கள். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடன் பெற்றவர்களிடம் கடனை திரும்ப வசூலிக்க எவ்வகையிலும் அநாகரிகமாக நடந்து கொள்ளக்கூடாது என்று ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடன் பெற்றவர்களிடம் கடனை திரும்ப வசூலிக்க கடுமையான அணுகுமுறைகள் பின்பற்றப்படுவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதனையடுத்து கடனை வசூலிக்க வழிகாட்டு நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி ஏற்கனவே வெளியிட்டுள்ளது. இருப்பினும் அவை முறையாக பின்பற்றப்படாததால் தற்போது கூடுதலாக உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அதன்படி வங்கிகள், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் ஆகியவை கடன் பெற்றவர்களை எந்த வகையிலும் வாய்மொழியாகவோ உடல் ரீதியாகவோ துன்புறுத்தாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. எவ்வகையிலும் அநாகரிகமான குறுஞ்செய்திகளை அனுப்பக்கூடாது என்றும், தொலைபேசியில் மிரட்டல்கள் விடுக்கக்கூடாது என்றும், கடன் தவணையை செலுத்துமாறு இரவு 7 மணிக்கு பிறகும் காலை 8 மணிக்கு முன்பும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுகள் அனைத்து வணிக வங்கிகள், கிராமப்புற வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள்,
வங்கி சாரா நிதி நிறுவனங்கள், சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்கள், அகில இந்திய நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு பொருந்தும் என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. வீட்டு வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் என தகவல் வெளியான நிலையில் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட மற்றும் லேபிள் ஒட்டப்பட்ட அரிசி, தயிர், கோதுமை, பருப்பு வகைகள், தயிர் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மீது 5% ஜிஎஸ்டி கடந்த மாதம் அமலுக்கு வந்தது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே வீட்டு வாடகைக்கு மத்திய அரசு 18% ஜிஎஸ்டி விதித்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. ஆனால் குற்றச்சாட்டை மத்திய அரசு மறுத்து விளக்கம் அளித்துள்ளது. மத்திய அரசின் பத்திரிகை தகவல் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனிநபர்கள், குடும்பத்தினரின் பயன்பாட்டுக்காக வீடுகள் வாடகைக்கு விடப்படும் போது அதற்கு ஜிஎஸ்டி கிடையாது என்றும், வர்த்தக பயன்பாட்டுக்காக வீடுகளை வாடகைக்கு விட்டால் அதற்கு ஜிஎஸ்டி உண்டு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் நடைபெற்று வந்த இந்தியா ஓமன் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி நிறைவு பெற்றது. அல் நசா என்ற பெயரிலான போர் பயிற்சி பைகானாரில் உள்ள மகாஜன் ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்ச் பகுதியில் நடைபெற்றது. இதில் இரு நாடுகளின் ராணுவ வீரர்கள் பங்கேற்று தங்கள் திறனை வெளிப்படுத்தினர். அமெரிக்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரபல எழுத்தாளர் சல்மான் ரஷ்டியிடம் இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூயார்க் நகரில் நடைபெற்ற கருத்தரங்கில் உரையாற்றிக் கொண்டிருந்த சல்மான் ரஷ்டி மர்ம நபர் கத்தியால் சரமாரியாக குத்தினார். மேலும் நிகழ்ச்சியை நடத்திய நபருக்கும் கத்தி குத்து விழுந்தது. பலத்த காயமடைந்த சல்மான் ரஷ்டி ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் நலமுடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல எழுத்தாளர் சல்மான் ரஷ்டியை கத்தியால் குத்திய நபரை நியூயார்க் நகர காவல்துறை கைது செய்தது. நியூயார்க் நகரில் கருத்தரங்கில் உரையாற்றிக் கொண்டிருந்த எழுத்தாளர் சல்மான் ரஷ்டியை இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தி தாக்கினார். இந்த நிலையில் அவர் மீது தாக்குதல் நடத்திய 24 வயதான ஹூடி மடர் என்ற நபரை போலீசார் கைது செய்தனர். அவர் தாக்குதல் நடத்தியதற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இஸ்லாமிய மதத்தை அவமதிக்கும் வகையில் புத்தகம் எழுதியதற்காக சல்மான் ரஷ்டியை கொலை செய்ய பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அகமதாபாத் உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. வல்சாத் பகுதியில் எழுந்த மிகப்பெரிய கடல் அலைகள் கிராமங்களுக்குள் புகுந்து குடியிருப்புகளுக்குள் நுழைந்ததால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். அடிப்படை பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறி வருகின்றனர்.